அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமிட்டடா ஃபங்க்ஷன் டாபிக்ல இருந்து முக்கியமான கான்செப்ட்லாம் பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் டு ஃபங்க்ஷன், ஒன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பைஜெக்டிவ் மேப் இதை பற்றி நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, இது வந்து 5 புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். போடுற வீடியோஸ் வந்து டெய்லியும் பார்த்துட்டு நீங்கள் அந்த கொஷின் புக்லெட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய கண்டென்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 185 வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு சைட் பை சைட் நீங்கள் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எவ்ரி வீக் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் போடுவேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போது பேசிக் கான்செப்ட்லாம் பார்த்துடலாம் ஃபங்க்ஷன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து. ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். A function f from a to b assign each element in a exactly one element in b. ஸோ ஃபங்க்ஷன்ன்றது என்ன? ஸோ ஏல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இது எக்ஸாக்டா பியில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அசோசியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். அதாவது யூனிக் எலமெண்ட்டுக்கு அசோசியேட் ஆகும். எக்ஸாக்ட்லி ஒன் அப்படின்னு அர்த்தம். ஒன்லி ஒன் எலமெண்ட்டுக்கு தான் அது அசோசியேட் பண்ணும். ஃபங்க்ஷன் f from a to b assigns each element of a exactly one element of b. ஓகே, ஸோ ஏல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் பியில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு தான் அது வந்து அசோசியேட் பண்ணும். ஸோ இது எப்படி அசோசியேட் பண்ணலாம்? எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு அசோசியேட் ஆகும். ஓகே, அதான் a function f from a to b assigns each element of a exactly one element of b. அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒன் டு ஒன் மேப் இது வந்து இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். A function f from a to b is said to be 1 அப்படின்னா if f of x1 equal to f of x2 implies x1 equal to x2. இமேஜ் ஈக்குவலாக இருந்தால் இன்புட் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் மேப் வந்து 1 ஓகே, அதே போல் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கிடைக்கணும். இந்த இப்படி x1 is not equal to x2 இருக்கு அப்படின்னா f of x1 is not equal to f of x2 இப்படி நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய கான்ட்ரா பாசிட்டிவ். ஓகே, ஸோ x1 is not equal to x2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் கிடைக்கணும். அதே போல் யூனிக் இமேஜ் கிடைச்சா இன்புட்டுமே யூனிக்காக இருக்கும். ஓகே, ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆன் டு மேப் பார்த்துக்குங்க. A function f from a to b is to be on to if for every element in b there exists at least one element in a such that f of x equal to y. இது வந்து a இது bன்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் for every element in b there exists element in x such that f of x equal to y. There exists at least one element. Okay, so f of x equal to y associate ஆகும். அதாவது ஆன் டு மேப் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு எலமெண்ட் பியில் எடுத்துக்கிட்டாலும் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட், மோர் தென் ஒன் எலமெண்ட் கூட இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் இன் ஏ சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா வர மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ இதான் ஆன் டு மேப்போட டெஃபினிஷன். ஜென்ரலாக ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனாக இருந்தால் அது மேப் வந்து என்ன சொல்லுவோம்? ஆன்டுன்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் கோடொமைனுக்கு ஈக்குவல்னா அது வந்து ஆன் டு மேப். ஒன் மேப்னா என்னன்னு தெரியல. இமேஜ் ஈக்குவலாக இருந்தால் இன்புட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், இன்புட்ஸ் டிஃபரன்ஸாக இருந்தால் இமேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ன்றதை பார்த்துருவோம். A function a to b is to be bijective if both 1 1 and onto இருக்கணும். அந்த மேப் வந்து பைஜெக்டிவா இருக்கு அப்படின்னா அது வந்து 1 1 and onto. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் என்ன சொல்லுவோம்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் பார்ப்போம். f of x equal to x. இதனுடைய கிராஃப் இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக y equal to x. இந்த ஸ்லோப் வந்து 45 டிகிரி. ஓகே, ஸோ இது லீனியர் மேப். ஸோ இது லீனியர் ஃபங்க்ஷன். இதனுடைய கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து 1 1. அதே போல் இது ஆன் டு மேப். ஏன்னா இது வந்து உங்களுக்கு கோடொமைன் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ரியல்ஸ், இதுவுமே டொமைன் வந்து செட் ஆஃப் ரியல்ஸ். ரேஞ்ச் செட்டு பார்த்தா ஒன்றாவா இருக்குது, செட் ஆஃப் ரியலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து 1 1 இருக்குது, ஆன் டுவாக இருக்குது, ஆஸ் வெல் அஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகே, அடுத்து கொட்டாடிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள். இதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும்? ஸோ 0 to இன்ஃபினிட்டிக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்க்ரீசிங்காக இருக்குது. அதே போல் 1 1 இருக்குது ஆன் டு இந்த செட்டில் மட்டும் 0 to இன்ஃபினிட்டி. அதே போல் மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோலுமே என்ன உங்களுக்கு நாவாக இருக்குது, 1 1 ஆன்டுவாக இருக்குது. பட் என்டையர் ஆருக்கு கன்சிடர் பண்ணும்போது இது ஆக்சுவலாக 1 1 கிடையாது, உங்களுக்கு ஆன்டு மேப்புமே இல்லை. என்னன்னா நெகட்டிவ் இமேஜோடைய ப்ரீ இமேஜ் வேல்யூ இல்லை. ஓகே, ஸோ டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இதனுடைய கண்டிஷன்ன்றதை பார்த்துக்கலாம். இது நாட் 1 1 நாட் ஆன்டு அண்ட் இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் அர்த்தம் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் ஈவன் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கியூபிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ உங்களுக்கு இது கிராஃப் தெரியும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து 12th பார்த்துருப்போம்.
இந்த y = x cube கிராஃப் வந்து ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கால்குலஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கண்டுபிடிச்சி அப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்லாம் ஃபைன் பண்ணி நம்ம கிராஃப் போடுவோம். ஸோ இது பாருங்க ஆட் டிகிரியா இருக்கா போத் 1 1 நான் 2 ஈவன் டிகிரியா வந்தா செட் ஆஃப் ரியல்ஸ்க்கு வந்து வராது. அப்போ டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியம். டொமைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் f of x = x mod x எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய கிராஃப் எப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இது 0 to infinity எடுத்தா போத் 1 1 2, மைனஸ் இன்ஃபினிட்டி to 0 எடுத்தா போத் 1 1 2, பட் என்டையர் ஆர்க்கு வராது. ஓகே, ஸோ விச் இஸ் நாட் 1 1 நாட் ஆன் 2 செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்க்கு. எக்ஸாம்பிள்ஸும் நான் நிறைய கொடுக்குறேன். அது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இது பாருங்க, கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னா நமக்கு தெரியும், அதாவது 0 to 1க்குள்ள கிரேட்டஸ்ட் இன்டிஜராக இருக்கணும், விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த எலமெண்ட்டாக வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓப்பன் இன்டர்வல் 0,1 எடுத்துப்போம். ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே எந்த எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணாலும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். அதாவது இருக்கிற இன்டிஜர்லேயே கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, இந்த எலமெண்ட்டுக்கு கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டிஜர்ஸ் பாருங்க. 0 < x < 1க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்க்குறீங்க, விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 0 தான் சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது 0 1 -1 -2. இப்போது இதுக்குள்ளே எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இப்போ எனி எக்ஸு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்கிற இன்டிஜர்ஸில் கிரேட்டஸ்ட் பார்ட்னா வரும் 0 தான் வரும். இப்போது 1 to 2 எடுக்கிறீங்க, எக்ஸ் லைஸ் பிட்வீன் 1 to 2 எடுத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்ட் எங்கன்னா இருக்கும் 1 தான் வரும். இதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 1. இது ஆக்சுவலாக ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட ஒரு சில டைம் சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே போல் 2 to 3 எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னவா இருக்கும், 2 தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இப்போ 2.5 உடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்க்குறீங்க, வேல்யூ ஒன்று கிடைக்கும். அதுக்கு லெஸராக இருக்கிற இன்டிஜரில் மேக்ஸிமம் பார்க்குறீங்க, அப்போ 2. ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும். ஸோ இந்த மேப்புமே வந்து உங்களுக்கு 1 1 மேப் கிடையாது. என்ன ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ 2 < x < 3 எடுத்துப்போம். டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் கிடைக்கணும் இல்லையா. ஸோ 1 1 மேப்னா, ஸோ இப்போ 2.5 உடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்ட்னா 2. அடுத்தது 2.6 உடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்ன, உங்களுக்கு வந்து அதுவுமே 2 தான். ஏன்னா எக்ஸோட வேல்யூஸ்க்கு லெஸராக இருக்கிற இன்டிஜர் பார்ட் பார்க்குறீங்க. அப்போது டிஃப்ரெண்ட் இன்புட்ஸும் அவுட்புட் வந்து சேமாக இருக்குது. அப்போ இது 1 1 கிடையாது. ஓகே, ஸோ இந்த கிராஃப் நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்ட்னது 0. ஸோ 1ல் 1 அட்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் 1 to 2க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னது 1. அதுக்கப்புறம் 2ல் 2 அட்டைன் பண்ணும். 2 to 3க்கான கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னது 3. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இது ஸ்டெப் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, இதனுடைய பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்யூட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டிஜர் பாயிண்ட்ஸ்லையும் இது டிஸ்கன்யூட்டியாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஜம்ப், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜம்ப், இதுவுமே உங்களுக்கு ஒரு ஜம்ப். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் என்னுடைய கிராஃப் நமக்கு தெரியும். ஸோ இது -∞ to +∞ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ வந்து 0ல் 1 அட்டைன் பண்ணும். ஸோ இப்படி மேக்ஸிமம் இப்படி போயிட்டே இருக்கும். +∞ அப்ரோச் பண்ணால் e∞ போயிடும். e∞ லாங் ஸ்டேஜில் 0வை ரீச் பண்ணும். ஓகே, என்னுடைய கிராஃப் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு 1 1 மேப்பு, பட் ஆன்ட்டு கிடையாது. ஏன் ஆன்ட்டு கிடையாதுன்னா 0வோட ப்ரீ இமேஜே உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 1 1 மேப்பு, பட் நாட் ஆன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் important properties. f of -x equal to f of x, f of -times equal to -times f of x. இது strictly increasing function வந்து நம்ம 1 1 function சொல்லுவோம் on Rல. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து டிஆர்பி பேஸ் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். f of x equal to x square வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்றதை பார்க்கணும். இது 1 1 ஆன் 2வா இல்லை போத்தா நெய்தரான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்க்கு இது பாருங்க, x belongs to R நீங்கள் பாருங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கிடைக்கிறோம். இப்போ f of -1 இமேஜ் என்ன, -1 ஹோல் பவர் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 1 வரும். f of 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர், அப்போ வேல்யூ வந்து 1 வரும். டிஃப்ரெண்ட் இன்புட்ஸு பட் யூனிக் அவுட்புட்டாக கிடைக்குது. டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கிடைக்கும், பட் வேல்யூ வந்து 1 வருது. ஸோ இது வந்து 1 1 வரல. ஆன்ட்டு பார்க்கணும். ஸோ ஆன்ட்டுவில் நெகட்டிவ் பார்ட்ஸோடைய நெகட்டிவ் -1 சப்போஸ் லெட் y ஈக்குவல் டு அந்த ஆன்ட்டு டெஃபினிஷன் யூஸ் பண்ணுங்க. இப்போ y ஈக்குவல் டு -1 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களா, f is a function from R to R இப்படி எடுத்துக்கிட்டீங்க. ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனாக வரணும். பட் ரேஞ்சோட செட்டுன்னு ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு 0 to infinity. இது எதுக்கு ஈக்குவல் கிடையாது, கோடொமைனுக்கு ஈக்குவல் கிடையாது. அதனால இது ஆன்ட்டு கிடையாது. நெய்தர் 1 1 நெய்தர் ஆன்ட்டு. ஓகே, இது போத் 1 1 ஆன்ட்டு. ஏன்னா இப்போ கியூப் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்கும், ஸோ இப்படி வந்துட்டு இப்படி போயிடும். ஸோ -∞ டைல் இப்படி போகும், +∞ டைல் இப்படி போயிடும். ஸோ இப்போ போத் 1 1 ஆன்ட்டுன்றது கரெக்ட். mod x ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஓகே, இது ஆன்ட்டுவும் கிடையாது 1 1 கிடையாது. ஓகே, செட் ஆஃப் ரியல்ஸ்க்கு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா ரியல் நம்பர் எல்லாமே x belongs to R தான் நீங்கள் பேசிட்டு வரீங்க. ஸோ இப்படி போயிடும் கிராஃப். இது ஆன்ட்டும் கிடையாது 1 1 கிடையாது.
பட் ஈவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும், மாட் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, ஜென்ரலாக மாட் எக்ஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். when x is positive x less than 0 minus x when x is less than 0. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மாட் எக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, sin x வந்து ஓல் ஆர்க்கு பேச முடியாது, பட் இட் இஸ் அன் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இதனுடைய பீரியட் என்னன்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2π போட்டீங்க அப்படின்னா sin ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2π இல்லைங்களா. இப்போ என்ன கிடைக்கும், இது வந்து 2π பீரியாடிக் ஃபங்க்ஷன். பீரியட் ஆஃப் லென்த் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் சேமாக வர மாதிரி. sin 180 டிகிரி பிளஸ் தீட்டா வந்து உங்களுக்கு ஒரு sin தீட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ sin 180 டிகிரி பிளஸ் தீட்டா நமக்கு என்ன கிடைக்கும், sin தீட்டான்னு கிடைக்கும். ஓகே, இப்போ ஜென்ரலா இது வந்து எல்லாமே என்ன சொல்லுவீங்கன்னா, இது வந்து ஒரு π/2 பீரியட் 90 டிகிரில வரும் அப்படின்னு. அது வராது. x பிளஸ் π/2 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களா, sin ஆஃப் x பிளஸ் π/2 என்ன கிடைக்கும், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் cos x னு கிடைக்கும். பட் f ஆஃப் x பிளஸ் π/2 ஈக்குவல் டு f ஆஃப் x னு வந்தால் தான் பீரியாடிக். இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, 2πல இது சாட்டிஸ்ஃபை ஆகும். tan x வந்து எங்க 1 to 1 இருக்குன்னா இந்த இன்டர்வல்ல -π/2 to +π/2. அதோட இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த பாருங்க, 0ல 0 அட்டைன் பண்ணுமா. ஸோ π/2 கிட்ட போகும்போது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதே போல -π/2 கிட்ட வரும்போது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ இதில் வந்து மேப் வந்து 1 1. ஸோ ஹரிசாண்டல் டு எக்ஸ் ஆக்சிஸ் நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட்ல தான் அந்த கிராஃபை கட் பண்ணணும். ஓகே, அதே போல் நீங்கள் வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைகிறீங்கன்னா அந்த கர்வ்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஒரு இடத்துல வந்து கிராஸ் பண்ணிடும். ஓகே, அப்படின்னா ஆன் டு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆர்ட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், f of minus x equal to minus times f of x. பட் which one is even function சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஈவன் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் என்ன, f of x equal to cos x தான். f of x equal to cos x போடுது. cos of minus theta வந்து cos theta. f of minus x போட்டிங்கன்னா cos of minus x போடுவீங்க. ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், cos x கிடைக்கும். cosine which one is odd function சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தாவே தெரியும், f of x equal to x cube. x ஸ்கொயரோட இமேஜ் என்ன, 0 to infinity தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே அதாவது -∞ to +∞ எல்லாமே எங்கே மேப் கொடுக்குன்னா 0 to infinity மேப் கொடுக்கும். ஓகே, தி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இது வந்து டிஸ்கன்யூட்டிவ் பாயிண்ட் அட் இன்டிஜரில் வந்து டிஸ்கன்யூட்டிவ்லும். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் என்னவா இருக்கும், ஒரு 1 1 மேப்பாக இருக்கும். ஃபங்க்ஷன் ஆஸ் இன்வர்ஸ்னா இட் இஸ் பைஜெக்டிவ். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்போ இன்வர்ஸ் கிடைக்குன்னா போத் 1 1 2 இருக்கும்போது. f of x equal to x square becomes 1 to 1 when domain is restricted to 1 0 to +∞ or -∞ to 0. இப்போ ரெண்டுமேன்றது கரெக்ட். ஏன்னா அங்கே பாருங்க, இந்த கிராஃபில் இப்படி இருக்குமா. ஸோ இதில் 0 to infinity எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் கிராஃப். ஸோ உங்களுக்கு வந்து parallel to x axis ஒரு இடத்துல கட் பண்ணும், வெர்டிக்கல் ஆஃப் y axis பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட் பண்ணிடும். அப்போது இது வந்து போத் 1 1 on 2ன்றது இந்த டொமைன் 0 to infinity எடுத்துக்கிட்டாலும் சரி, -∞ to 0 எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே, ஸோ பீரியட் ஆஃப் cos x வந்து அகைன் 2π நமக்கு தெரியும். cos ஆஃப் x + 2π வந்து cos x நம்ம எழுதிக்கலாம். e⁻x ஓட ரேஞ்ச் வந்து 0 to infinity. அந்த கிராஃப் பார்த்தோம். ஸோ இப்படி போகும் இல்லைங்களா இந்த கிராஃப். அப்போ ரேஞ்ச் செட் வந்து 0 to infinity தான். which one is not periodic சொல்லி கேட்குறாங்க. e⁻x உங்களுக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன், நாட் பீரியாடிக். tan x வந்து உங்களுக்கு ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். அதே போல் cos x பீரியாடிக் தான், sin x பீரியாடிக் தான். e⁻x வந்து நாட் பீரியாடிக். ஓகே, horizontal line test used to find a 1 1 function. ஸோ ஒரு கிராஃபுக்கு நீங்கள் லைன் வந்து ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணுறீங்கன்னா அது எக்ஸாக்டாக அந்த கிராஃப் ஒரு பாயிண்டில் கட் பண்ணுது அப்படின்னா இந்த கிராஃப் வந்து 1 1 இருக்கும். சிமிலர்லி வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணாலும் அதுவுமே எக்ஸாக்டாக ஒரு பாயிண்டில் கட் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க. இதில் உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். என்னுடைய கிளாஸஸும் கவனிங்க. இமீடியட்டாக MCQ புக்லெட் 6000 ப்ராப்ளம் MCQs, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட். ஸோ இது மொத்தமாக 5 புக்லெட் வரும். ஸோ இது கூட டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.